அனைவருக்கும் வணக்கம். பஞ்சமகா புருஷ யோகம் அப்படிங்கிற அந்த முக்கியமான யோகத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னால் என்ன, அந்த யோகத்தினால் என்ன பலன்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் போடுற ஒவ்வொரு முக்கியமான தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க அந்த பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னா என்ன, அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஜோதிடத்தின்படி பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் பல யோகங்கள் அமைவது இயல்புங்க. ஆனால் அதை விட யோகங்கள்லேயே மிகவும் சக்தி வாய்ந்த யோகமாக கருதப்படுறது இந்த பஞ்சமகா யோகம் அப்படிங்கிறது தாங்க. ஒரு ஜாதகத்தில் 2, 3 அல்லது 4 பஞ்சமகா புருஷ யோகங்கள் அமைந்திருந்தால் அந்த நபருக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெற்றியை தரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பஞ்சமகா யோகத்தின் பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சில கிரகங்களின் அமைப்பு அல்லது சேர்க்கை காரணமாக பஞ்சமகா புருஷ யோகங்கள் உருவாகின்றன. இது மிகவும் சிறப்பான ராஜ யோகமாக கருதப்படுது. இந்த யோகங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் ஏதேனும் ஒன்று அமைந்திருந்தால் கூட அந்த நபருடைய வாழ்க்கையில் பெரிய அளவு வெற்றியையும் நன்மைகளையும் அவங்க அடைவாங்க அப்படின்னு கருதப்படுது. அவர்களுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தை அடைவாங்களாம். இந்த பஞ்சமகா புருஷ யோகம் எப்படி உருவாகிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த பஞ்சமகா புருஷ யோகம் உருவாக குரு, சுக்கிரன், செவ்வாய், புதன் மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் கேந்திர ஸ்தானங்களில், அதாவது மைய வீடுகளில் அமைந்திருக்க வேண்டுங்க. அல்லது அவை உச்சம் பெற்று இருக்க வேண்டும், அல்லது சொந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்படிப்பட்ட கிரகங்கள் தான் இந்த யோகத்தை உருவாகுது. இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் எந்தெந்த கிரகங்களால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ருஷக யோகம் அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்தால் ஏற்படுது. பத்ர யோகம் அப்படிங்கிறது புதன் கிரகத்தால் ஏற்படுதுங்க. ஹம்ச யோகம் அப்படிங்கிறது குரு கிரகத்தால் ஏற்படுது. மாளவிய யோகம் அப்படிங்கிறது சுக்கிர கிரகத்தால் ஏற்படுதுங்க. சசயோகம் அப்படிங்கிறது சனி கிரகத்தால் ஏற்படுதுங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த 5 மகா புருஷ யோகங்களில் ஏதேனும் ஒன்று இருந்தால் கூட அவங்க சாதாரண மனிதர்களை விட சிறப்பான வாழ்க்கையை வாழ்வாங்களாம். இதில் 2 யோகங்கள் மட்டும் அமைந்திருந்தால் அவங்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நபர் ஒரு அரசரை போல வசதி வாய்ப்புகள், ஆடம்பரமான உடை, ஆபரணங்கள் மற்றும் பிற உலக இன்பங்களை பெற்று மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்வாங்களாங்க. 2 யோகங்கள் ஜாதகத்தில் அமைந்தவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மூலம் அவரை வெற்றியின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும். இதுவே 3 யோகங்கள் இருந்தால் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களும் ராஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பாங்களாம். அந்தந்த கிரக தசா காலங்களில் கண்ணியமான வாழ்க்கையை, பேரின்பத்தை அடைவாங்களாங்க. இதே 4 யோகங்கள் இருந்தால் அவங்களுடைய காலம் எப்படி இருக்கும், யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஒரு சக்கரவர்த்தியாக திகழ்வார்களாங்க. உலகியல் வாழ்க்கை நடவடிக்கையில் இருந்து விலகி ஆன்மீகத்தில் ஈடுபாடும் உயர்ந்த பேரின்பத்தையும் அடைவாங்களாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா, ஒருவர் மேஷ லக்கணத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களோட ஜாதகத்தில் மேஷம், கடகம், துலாம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளில் பார்த்திங்கன்னா 1, 4, 7 மற்றும் 10 ஆகிய கேந்திர ஸ்தானங்களில், அதாவது மைய இடங்களில் அமையுங்க. இந்த ஜாதகத்தில் செவ்வாய் தனது சொந்த வீடான மேசத்திலும், குரு தான் உச்சம் பெறக்கூடிய கடகத்திலும், சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியிலும், ஆட்சி செய்யக்கூடிய சொந்த வீடான மகரத்திலும் இருப்பின் இந்த 4 கிரகங்களும் சிறப்பு வலிமையை பெற்று கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்து இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தை உருவாக்கும். இதில் உங்கள் ராசி இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.